வணக்கம் பாவன். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தகைய ஒரு இக்கட்டான ஒரு அரசியல் சூழ்நிலையில், ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையில் இத்தகைய ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததற்கான இந்த நேரடியான காரணம் என்ன? தமிழகத்தில் இந்த அரசியல் களம், மக்களின் எண்ணம், வாக்கு வங்கிகள், கட்சிகளின் செல்வாக்கு ஆகியவை மாறி இருப்பதால் ஒரு விசிகா இந்த முடிவை எடுத்திருக்கிறதா, அல்லது இந்த ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற அதிகார தாகத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் நடக்காத ஒரு தேர்தல் முடிவின் மூலம் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆளுகின்ற தாவேகா அரசுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கவில்லை. அதே போன்று எதிர்கட்சிகளுக்கும் ஏராளமான சீட்டுகளை அள்ளி கொடுத்து ஒரு வலிமையான எதிர்கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். 107 இடங்கள் கிடைத்தும் அவர்களால் ஆட்சி அமைக்காத முடியாத நிலையில் மதசார்பற்ற ஒரு அணி மூலம் ஆட்சியை உருவாக்கலாம் என்று தாவேகா தரப்பில் எடுக்கப்பட்ட அந்த முயற்சிக்குத்தான் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், IUML போன்ற கட்சிகள் ஆதரவு அளித்து ஒரு அரசாங்கத்தை நிறுவி இருக்கின்றோம். இதுல ஆட்சியில பங்கெடுப்பதற்காகத்தான் நாங்க அந்த அணியில இடம்பெற்றோம் அப்படின்றது ஒரு அவதூறான கருத்து. ஆட்சியில பங்கெடுப்பதுதான் முதன்மையான இலக்கு அப்படின்னா அதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வந்தது. எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று பாஜக 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. அதற்கெல்லாம் நாங்கள் அசைந்து கொடுக்கவில்லை. எங்கள் தலைவர் இசைவும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழல் என்பது ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மாற்றத்தை நோக்கி அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாகும். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்களிடையே இருந்த ஒரு நீண்ட கால ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் நிறைவேறி இருக்கிறது. அதே வேளையில் ஒரு அறுதி பெரும்பான்மையாக புதிதாக வந்தவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தால் கடிவாளம் இல்லாத ஒரு குதிரையாக அது ஓடிவிடும் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்துதான் ஆட்சி அமைப்பதற்கு மேற்கொள்ள ஒரு 10 இடங்கள் கூடுதலாக வெளியிலிருந்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வகையில் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிலிருந்து இந்த அரசு அமைவதற்கு ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் தொடர்ந்து தாவேகா தரப்பிலிருந்து ஒரு வேண்டுகோள் விடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த அமைச்சரவையில் இடம்பெறுங்கள், ஆட்சியில் பங்கு பெறுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மையான நோக்கம் என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவதுதான். அப்படி ஒரு வாய்ப்பு வருகின்ற போது அதை தட்டி வைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கின்றோம். ஏற்கனவே எங்கள் தலைவர் இது தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய விளக்கம் அளித்திருக்கின்றார். அதாவது தாவேகா விசிகா விட ஆதரவு கேட்கிற ஆட்சி அமைப்பதற்கு. ஒருவேளை விசிகாவோ இடதுசாரிகளோ அந்த ஆதரவு கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு அங்க அவங்க அதிமுக, பாமக, பாஜக கிட்ட ஆதரவு எதிர்பார்க்கல. விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள்ட்ட ஆதரவு எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை எங்கள் தரப்பில் இருந்து ஆதரவு கொடுக்க அப்படின்னா வேற வழி இல்லாம அவங்க அதிமுகவை நாடி இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா அது ஏறக்குறைய ஒரு பாஜக ஆட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்துரும். அடுத்து அவங்க அதிமுக ஆதரவு வேணாம், இந்த பக்கம் திமுக தரப்புல இருக்கின்ற விசிகா, இடதுசாரிகள் ஆதரவு கேட்டோம், அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது, மறுதேர்தல் வரும். அப்ப அந்த மறுதேர்தல் வந்துச்சுன்னா இந்த பள்ளி யார் மேல வரும்? நாங்க விசிகாவிட்ட ஆதரவு கேட்டோம், இடதுசாரிகள்ட்ட ஆதரவு கேட்டோம், அவங்க ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு பள்ளி எங்கள் மீது சுத்தப்படும். காலகாலத்துக்கும் அது ஒரு வரலாற்று பதிவாகவே ஆகிவிடும். ஆக ஒருவர் ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். பாரதிய ஜனதா மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில், மறுதேர்தல் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில், வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில் விசிகா இடம்பெற்று இருக்கிறது. இத வேற அதிகாரத்துக்காக ஒரு ஆட்சியில பங்கு தர்றாங்க அப்படின்றதுக்காகலாம் போய் சேரல. நாங்களா வழியும் கேட்டு அவங்க தொந்தரவும் பண்ணல. நாங்கள் எந்த விதத்தில் இடையூறு தெரிவிக்கவே இல்லை.
அவர்கள் எங்கள் தலைவர் மீது, கட்சியின் மீது ஒரு நன்மதிப்பு கொண்டு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கின்றோம்.